ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டாப் 10 சேனல். இந்த வீடியோவில் நாம சீனா பற்றிய சுவாரஸ்யமான 10 விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவில் ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் இருக்கு, கிரிக்கெட் ஃபைட்டிங். பட் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு இன்செக்ட். இது டேங் டைனாசிட்டியில் அவங்கள்ட்ட உருவான ஒரு பழக்கம். இது ரொம்ப பாப்புலரான ஒரு கேமாகவும் கருதப்படுது. இந்த விளையாட்டுக்கு அவங்க ஆண் பூச்சிகளை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, பெண் பூச்சிகளை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சின்ன கண்டெய்னரில் இல்லைனா அதுக்கான ஒரு ஏரியாவை ரெடி பண்ணி அதில் ரெண்டுத்தையும் ஃபைட் பண்ண வைப்பாங்க. இந்த ரெண்டு பூச்சிகளில் எது வெளில பறந்து போகுதோ இல்லை எது சண்டை போடாமல் ஸ்டாப் பண்ணுதோ அது தோத்ததாக கருதப்படுது. இது சீனா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சீனாவில் ஃபேஸ்புக் கிடையாது, கூகுள் கிடையாது, யூடியூப் கிடையாது, இன்ஸ்டாகிராமும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க சில ஆல்டர்னேட் வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப்புக்கு பதிலாக வீசாட் வச்சுருக்காங்க, கூகுளுக்கு பதிலாக பேடு அப்படின்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க, யூடியூப் பதிலாக யூகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான். சீனாவில் நிறைய விஷயங்களுக்கு வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு உயிரோடு இருக்க நண்டுகளை இந்த வெண்டிங் மிஷின்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அதே போல் கார்களை கொடுக்கக்கூடிய வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. இது ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். நம்ம ஆப் மூலமாக எந்த கார் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி பே பண்ணிட்டோம்னா அந்த கார் நமக்கு அந்த வெண்டிங் மிஷின் கொடுக்கும். அதே போல் ஷூ, ஹை ஹீல்ஸ் இதுக்கான வெண்டிங் மிஷின்ஸும் இருக்குது. ஃபோனுக்கான வெண்டிங் மிஷின்ஸும் இருக்குது. இன்னும் நிறைய வித்தியாசமான வெண்டிங் மிஷின்ஸ் சைனாவில் அவைலபிளாக இருக்குது. சீனாவில் ஏர் பாட்டில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர். சீனாவில் இருக்கிற பொல்யூட்டடான சிட்டிஸில் இந்த ஏர் பாட்டில்ஸ் அப்படிங்கிறத சேல் பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு கனடியன் கம்பெனி காமெடிக்காக ஆரம்பித்தாங்க. ஆனால் அது ரியல் பிஸ்னஸாக மாறிடுச்சு. இப்போ நிறைய இடங்களில் சுத்தமான காற்றை பாட்டிலில் போட்டு விற்கிறாங்க. சீனாவில் கோஸ்ட் மேரேஜ் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. இது பழங்காலத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷனாகவே இருக்குது. கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும். இந்த மேரேஜில் இறந்து போன 2 பேருக்கு அவங்க திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அப்படி இல்லைனா உயிரோடு இருக்கிற ஒரு நபருக்கும் இறந்து போன நபருக்கும் திருமணம் செஞ்சு வைப்பாங்க. இது இறந்தவங்களோட ஆன்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க செய்கிறாங்க. அதுவும் முக்கியமாக இளம் வயதிலே இறந்து போனவங்களுக்கு. இது மூலமாக அவங்க பேட் லக் ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சீனாவில் டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறது ரொம்ப லாங்கான விஷயமாக கருதப்படுது. இங்கே டிராஃபிக் ஜாம் நிமிட கணக்கிலேருந்து மணிக்கணக்கில் கூட நடக்கும். ஒரு முறை சீனாவில் பெய்ஜிங் திபெத் ஹைவேல ஒரு டிராஃபிக் ஜாம் நடந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு நீடிச்சிருக்கு. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய டிராஃபிக் ஜாமில் இதுவும் ஒன்றா கருதப்படுது. இது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு இந்த டிராஃபிக் ஜாம் நடந்திருக்கு. சீனாவில் பணக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. சீனாவில் பணக்கார டிரைவர்ஸ் ஸ்கேப் கோட் அப்படிங்கிற பர்சன்ஸை ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க எதுக்காக அப்படின்னா, தெரியாமல் பணக்காரங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பழியை ஏற்றுக்கிறதுக்காக. இதுக்காக அவங்களுக்கு அவங்க சம்பளம் கொடுத்துருவாங்க. சீனாவில் மேரேஜ் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று பிரபலமாக நடக்கும். இதில் பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று கூடி தங்களோட பசங்களை மேரேஜ்க்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பசங்க கையில் போஸ்டர் கொடுத்துருவாங்க. இது மூலமாக அவங்களுக்கு தேவையான கரெக்டான பார்ட்னர்ஸை அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அவங்க நடத்துகிறாங்க. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய எம்டி மால் அப்படின்னு சொன்னால் அது சீனாவில் தான் இருக்குது. இந்த மாலோட பேர் நியூ சவுத் சைனா மால். இதுதான் உலகத்தில் இருக்கிற பிக்கஸ்ட் மால் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது மோஸ்ட்லி எம்டியாக தான் இருக்குது. இதில் நிறைய கடைகள் இன்னும் திறக்கப்படவே இல்லை. ஸோ அதனால தான் வேர்ல்டில் இருக்கிற எம்டியஸ்ட் மால் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சீனாவில் நாய்களுக்கான ஸ்பெஷலான ஒரு திருவிழா இருக்குது. இந்த திருவிழாவோட பேர் யூலின் டாக் மீட் ஃபெஸ்டிவல். உலக அளவில் ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் இது. இங்கே நாய்களை அவங்க வெட்டி சாப்பிட்றாங்க, அதோட மீட்டை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப கொடூரமான விஷயமா மற்ற உலக நாடுகள் எல்லாமே பார்க்குது. ஆனால் அவங்க அதை ஸ்டாப் பண்ணல. இந்த ஃபங்க்ஷன் எப்போதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சைனாவில் ரோபோட் போலீஸ் இருக்குது. நிறைய சிட்டிஸில் இந்த போலீஸ் ரோபோட்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த ரோபோட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணும், நமக்கு வழிகாட்டும். அதே போல் எதுவும் அச்சுறுத்தல் இருந்தால் அதையும் கண்டுபிடிச்சிரும். ஸோ இந்த லெவலுக்கு உள்ள ரோபோட் போலீஸை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறோம். இன்னும் உங்களுக்கு எது மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது தமிழ் டாப் 10.